முத்தரையர்களின் கோபம், விஜயின் தாக்கம், நேருவுக்கு இல்லையா தூக்கம்? நேருவால்தான் எங்களுக்கு சீட்டு இல்லாமல் போனது என்று முத்தரையர்கள் சமூக திமுக எம்எல்ஏக்கள் கொதிக்க, நேருவின் பக்கத்து தொகுதியிலேயே விஜய் களத்தில் குதிக்க, அதிமுக கூட்டணியில் முத்தரையர் வேட்பாளர் நேருவை மிக கடுமையாக எதிர்க்க, திருச்சி திமுகவிற்கு 4 பக்கமும் இடியோ இடி. இதனால் அமைச்சர் நேரு தூக்கம் தொலைத்திருப்பதாக உடன்பிறப்புகள் சொல்வதுதான் திருச்சி ஹாட் நியூஸ். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். பிடெக் பயோடெக்னாலஜி with specialization in computer science and biology. தமிழகத்தின் மத்திய மண்டல திமுகவில் அசைக்க முடியாத சக்தியாக இருக்கும் நேருவின் திருச்சி மேற்கு தொகுதி நிலவரத்தை அறிய தொகுதிக்குள் சுற்றி வந்தோம். அதிர்ச்சி தகவல்கள் அலையடித்தன. நேருவின் முகத்துக்கு நேராக சிரித்து சிரித்து பேசும் திமுக நிர்வாகிகள் நம்மை தனியாக அழைத்துச் சென்று முணுமுணுக்கிறார்கள். முசிறி காடுவெட்டி தியாகராஜன், துரையூர் ஸ்டாலின் ராஜா, லால்குடி சவுந்தரபாண்டியன் ஆகிய 4வரும் தனக்கு எதிராக முதல்வரிடம் புகார் கொடுத்தார்கள் என்பதாலேயே 4 பேருக்குமே சீட் இல்லாமல் செய்துவிட்டார் நேரு. சில மாதங்களுக்கு முன்பு ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி தன் மகன் திருமணத்திற்கு முதல்வரை வரவழைத்து மணமேடையிலேயே முதல்வரிடம் தேர்தல் நிதியாக 50 லட்சம் ரூபாய் கொடுத்தார். இருப்பினும் அவரது குவாரியில் பத்திரிகையாளர்களை தாக்கிய விவகாரத்தில் அவருக்கு சீட் கிடைக்கவில்லை. இதன் பின்னணியில் நேரு இருக்கிறார் என்பது பழனியாண்டியின் பொறுமல். அவருக்கு பதிலாக எப்போதுமே தன்னுடன் பயணிக்கும் அந்தநல்லூர் முன்னாள் சேர்மன் துரைராஜுக்கு ஸ்ரீரங்கம் சீட்டை வாங்கி கொடுத்து விட்டார் நேரு. காடுவெட்டி தியாகராஜன் முசிறி சிட்டிங் எம்எல்ஏ. அவர் பழனியாண்டியோடு உறவாக இருக்கிறார் என்பதற்காக அவருக்கும் சீட் கிடைக்கவில்லை. அவருக்கு பதிலாக முன்னாள் அமைச்சர் செல்வராஜ் மகன் கருணை ராஜாவிற்கு முசிறியை வாங்கி கொடுத்துள்ளார் நேரு. மேலும் நேருவை எதிர்த்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று கலகக்குரல் எழுப்பிய லால்குடி எம்எல்ஏ சவுந்தரபாண்டியனுக்கு பதிலாக பாரிவள்ளல் என்பவருக்கு சீட் கிடைக்க காய் நகர்த்தினார். இந்த வரிசையில் துரையூர் தொகுதி எம்எல்ஏ ஸ்டாலின் ராஜாவும் தப்பவில்லை. நேருவுக்கு எதிராக முதல்வருக்கு புகார் அனுப்பியவர் இவர் தொகுதியை எதிர்பார்த்த நிலையில் காங்கிரசுக்கு கொடுக்கப்பட்டுவிட்டது. அதே சமயம் விஜய் கட்சிக்கு செல்வார் என்றும் தாவேக்கவினருடன் தொடர்பில் இருந்ததாகவும் சொல்லப்பட்ட திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ இனிகோ இருதயராஜுக்கு அதே திருச்சி கிழக்கு தொகுதியும், கிட்னி சர்ச்சையில் சிக்கிய மண்ணச்சநல்லூர் தொகுதி எம்எல்ஏ கதிரவனுக்கும் சீட் கிடைத்துள்ளது. திருச்சி அரசியலில் முத்தரையர்கள் ஆதரவில்லாமல் யாரும் வெற்றி பெற முடியாது. அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஸ்ரீரங்கம் பழனியாண்டி, காடுவெட்டி தியாகராஜன் இருவருமே இப்போது நேருவுக்கு எதிராக தனது சமுதாய மக்களை திரட்டி வருகிறார்கள். அதற்கேற்ப நேருவை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் முத்தரையர் சமுதாயத்தை சேர்ந்த அமமுக வேட்பாளர் தொட்டியம் ராஜசேகர் நிற்கிறார். இன்னொரு புறம் திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் போட்டியிடுவது பக்கத்து தொகுதியான நேரு போட்டியிடும் திருச்சி மேற்கு தொகுதியிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அங்கு பரப்புரை செய்யும் விஜயின் பேச்சு பக்கத்து தொகுதியான நேருவின் தொகுதியிலும் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்படியாக முத்தரையர்கள் எதிர்ப்பும் விஜயின் போட்டியும் தான் நேருவுக்கு இப்போது தூக்கத்தை கெடுத்திருக்கிறது என்றனர். இது பற்றி ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டியிடம் பேசினோம். எனக்கு சீட் கிடைக்காமல் செய்ததற்கு உண்மையான காரணம் நேருதான். அவரால் தான் எனக்கு சீட் கிடைக்கவில்லை. அதற்காக நான் என் சமுதாயத்தை திமுகவுக்கு எதிராக செயல்பட விடமாட்டேன். அது பால் கொடுத்த மார்பை அறுக்கும் செயல். என் உயிர் உள்ளவரை திமுகவிற்காக உழைப்பேன் என்றார். முசிறி எம்எல்ஏ காடுவெட்டி தியாகராஜனோ, நானும் பழனியாண்டியும் முத்தரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்தான், எங்களுக்கு சீட் கொடுக்கவில்லை என்பதில் வருத்தம்தான். அதற்காக எங்கள் சமுதாயத்தை திமுகவிற்கு எதிராக தூண்டிவிடப் போகிறோம் என்று சொல்வதெல்லாம் பொய் என்றார். நேருவுக்கு எதிராக அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் தொட்டியம் ராஜசேகரிடம் பேசினோம். என்னிடம் நேரு தோற்பது உறுதி. பணி நியமனத்தில் பல ஆயிரம் கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் நேருவை அமலாக்கத்துறை எந்நேரமும் கைது செய்யலாம். பணத்தை வைத்து ஓட்டுகளை விலைக்கு வாங்கிவிடலாம் என்ற நேரு நினைக்கிறார். அது நடக்காது என்றார்.
இதற்கு விளக்கம் பெற அமைச்சர் நேருவிடம் பேச பலமுறை முயன்றும் பலன் அளிக்காததால் திமுகவின் திருச்சி மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணியிடம் பேசினோம். திருச்சியில் நேருவை தோற்கடித்து விடலாம் என்று கனவில் வேண்டுமானால் தொட்டியம் ராஜசேகர் நினைக்கலாம். ஆனால் நிஜத்தில் நடக்காது. எந்த சமூகத்தினரையும் நேரு ஒதுக்குவதில்லை. அனைத்து சமுதாய மக்களுக்கும் அனைத்து நலத்திட்டங்களையும் செய்து கொடுத்துள்ளார். ஆசியாவிலேயே பெரிய பஸ் நிலையமான பஞ்சப்பூர் பஸ் நிலையம் ஒன்றே நேருவின் செயல்பாடு பற்றி சொல்லிவிடும். திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் போட்டியிடுவது கிழக்கு தொகுதிக்கே பாதிப்பு இல்லை. அங்கு கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த இனிகோ இருதயராஜ் விஜயை எளிதாக தோற்கடிப்பார். விஜய் வருகையால் திருச்சி மாவட்டத்தில் எந்த தொகுதிக்கும் பாதிப்பில்லை. மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் அபார வெற்றி பெறுவது உறுதி என்றார். நேருவுக்கே பயத்தை காட்டுறாங்கப்பா. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.